இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்புக்கான என்எம்எம்எஸ் மேட் எக்ஸாமுக்குள்ள மாடல் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னா, பட வரிசையை நிரப்புதல், அடுத்தது கண்ணாடி பிம்பங்கள், ஒப்புமை படங்கள், நீர் பிம்பம் வாட்டர் இமேஜு, அடுத்து மாறுபட்ட படத்தை தேர்ந்தெடுத்தல். இதெல்லாம் இன்க்ளூட் ஆகி ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, படவரிசையை நிரப்புதல். வரிசையாக ஒரு 3 படம் கொடுத்துருக்காங்க. 4வது படம் எப்படி வரும்னு கேட்டிருக்காங்க. அந்த 4ல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ரோவில் 3வது கட்டம் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு கட்டம் ஷேட் பண்ணியிருக்காங்க. 3வது ரோவில் 2வது கட்டம் ஷேட் பண்ணியிருக்காங்க. 4வது ரோவில் 4வது கட்டம் ஷேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2வது படத்தில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரோவில் 4, செகண்ட் ரோவில் 3, தேர்ட் ரோவில் 1, ஃபோர்த் ரோவில் 2. அடுத்து இங்கே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரோவில் 2, அடுத்து 4, அடுத்து 3, 1. இப்போ 4வது என்னென்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 3, 1, 2, 4. அடுத்தது முடிஞ்ச நம்பர்லேருந்து ஆரம்பிக்குது 4. திரும்ப பார்த்தோன்னா இங்கே அந்த ஆர்டர் வந்து மாறாமல் அப்படியே வருது. திரும்ப ஃபஸ்ட் நம்பர் வருது 3, அடுத்து 1, அடுத்து 2. திரும்ப முடிஞ்ச 2லேருந்து ஆரம்பிக்குது. 2க்கு அடுத்து 4, அடுத்து ஸ்டார்டிங் 3, 1. அப்போ என்னவா இருக்கும்? முடிஞ்ச நம்பர்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ 1க்கு அடுத்து இந்த ஃபஸ்ட்டு படத்தில் பாருங்கள், 1க்கு அடுத்து அப்போ என்ன வரணும்? 2 வரணும். 2க்கு அடுத்து 4 வரணும். அடுத்து 3 முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்து ஃபஸ்ட் நம்பர். இப்போ 1, 2, 4, 3. இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு கட்டம் ஷேட் ஆகிருக்கணும். 2வது ரோவில் 2வது கட்டம் ஷேட் ஆகிருக்கணும். இப்போ இது வராது, இதுதான் 2வது கட்டத்தில் 2வது ரோவில் 2வது கட்டம் ஷேட் ஆகிருக்கணும். 3வது ரோவில் 4வது கட்டம் ஷேட் ஆகிருக்கணும். 4வது ரோவில் 3வது கட்டம் ஷேட் ஆகிருக்கணும். அப்போ இதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. அடுத்த செகண்ட் கொஸ்டின். இது வந்து ஷேடு இல்லாத வட்டம், இது ஷேடு இருக்கிற வட்டம். இங்கே 5 இருக்குது, அடுத்து 4, அடுத்து 3. ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டே வருது. இங்கே பார்த்தோம்னா 1, 2, 3 கூடிகிட்டே வருது. இப்போ இங்கே குறையுது அப்படின்னா இங்கே 2 வந்திருக்கணும், இங்கே 4 வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். 3வது கொஸ்டின். இங்கே டைமண்ட் ஷேப் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. அதாவது ஆப்போசிட் வெர்டெக்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த ஹெக்ஸகான் வந்து எப்படி மாறும்னு கேட்டிருக்காங்க. இங்கேயும் அந்த ஆப்போசிட் வெர்டெக்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். சர்க்கிள் ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது, அடுத்த படத்தில் இங்கே இருக்குது, நெக்ஸ்ட்டு இந்த கீழே வந்துடுது, திரும்ப ஃபஸ்ட் இடத்துக்கு வந்துடுது, லெஃப்டில் வந்துடுது. அப்போ அடுத்த படத்தில் ரைட்டில் வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இந்த ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். இது 5வது கொஸ்டின். வட்டம் வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது, அடுத்தது இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் வந்திருக்கு. திரும்ப இந்த இடம், திரும்ப இந்த இடம். அப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வரணும் வட்டம். 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் அப்படி ரொட்டேட் ஆகிட்டு. அதே மாதிரி தான் ஸ்கொயரும் இங்கே இருக்குது, அடுத்து இந்த இடம், அடுத்து இந்த இடம் இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வரணும் ஸ்கொயர். அடுத்தது ஆரோ பார்க்கணும். ஃபஸ்ட்டில் ஆரோ வந்து வட்டம் பக்கத்தில் இருக்குது, அடுத்து ஸ்கொயர் பக்கத்தில் இருக்குது, அடுத்து வட்டத்து பக்கத்தில் இருக்குது, அடுத்து ஸ்கொயர் பக்கம் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வட்டத்து பக்கம் தான் இருக்கணும். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1 is the right answer.
நெக்ஸ்ட்டு 6வது கொஸ்டின். இங்கே ஒரு ஆரோ, அடுத்து 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு 5 ஆரோ வரணும். இங்கே கிளாக் வைஸில் இருக்குது, இங்கே ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ இங்கே கிளாக் வைஸில் 5 இருக்கணும். கிளாக் வைஸில் 5 இருக்கிறது இதுதான், ஆப்ஷன் 4. அடுத்து 7வது கொஸ்டின். ஆரோ மார்க் வந்து ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலாக ரைட் சைடு பார்த்துருக்கு. அடுத்து இப்படி ஒரு 90 டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கு. கிளாக் வைஸில் 90 டிகிரி அப்படியே கீழே பார்த்துருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்துருக்கு. அடுத்து மேலே பார்த்துருக்கு. நெக்ஸ்ட்டு படத்தில் இப்படி இருக்கணும் ஆரோ மார்க்கு. அடுத்தது இந்த பின் மாதிரி உள்ள இமேஜ் வந்து இந்த ஆங்கிளில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிளில் இருக்குது கீழே பார்த்து. அடுத்து இந்த ஆங்கிள், நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிள், அதாவது 45 டிகிரி ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. இங்கே அடுத்து இப்படி, அடுத்து இப்படி, அடுத்து இப்படி. அப்போ அடுத்து இங்கே பார்த்து இருக்கணும் நமக்கு 45 டிகிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து இந்த சின்ன சர்க்கிள் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டில் இந்த ஆரோவுக்கு ரைட் சைடில் இருக்கிற மாதிரி இருக்குது. அது அப்படி இப்படி ரொட்டேட் ஆகும்போது அந்த சர்க்கிள் லெஃப்ட்டுக்கு போயிடுது. அடுத்து திரும்ப ரொட்டேட் ஆகும்போது ஆரோவுக்கு ரைட்டில் போகுது. அடுத்து ஆரோவுக்கு லெஃப்டில் இருக்குது. அப்போ இங்கே வந்து ஆரோவுக்கு ரைட்டில் இருக்கணும். ஸோ இங்கே இருக்கணும் அந்த சர்க்கிள். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கண்ணாடி பிம்பம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மிரர் இமேஜ். இந்த டயக்ராமுக்கு மிரர் இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. மிரர் வந்து இங்கே இருக்குது. ஸோ லெஃப்ட்டும் ரைட்டும் நமக்கு ஆல்டர்னேட்டிவாக மாறி மாறி வரும். இடமிருந்து வலம், வலமிருந்து இடமாக மாறும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். இந்த ட்ரையாங்கிளும் அப்படியே தான் இருக்கும். இந்த பக்கம் உள்ள ட்ரையாங்கிள், அதாவது ரைட் சைடில் உள்ள ட்ரையாங்கிள் லெஃப்ட் சைடுக்கு வந்துடும். அடுத்து லைன் வந்து இந்த பக்கமாக இருக்குது. ஸோ நமக்கு இந்த பக்கமாக வந்துடும். சர்க்கிளும் இந்த பக்கமாக உள்ளது இந்த பக்கமாக வந்துடும். ஸோ இது ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்தது 9வது கேள்வி. அதே தான், மிரர் இமேஜ் தான். ஸோ ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற பென்டகான் வந்து இங்கே வந்துடும். அடுத்தது இங்கே இப்படி இருக்கிற அந்த டயகனல் வந்து இந்த மாதிரி மாறிடும். ஸோ அந்த டாட் இங்கே வந்துடும். ட்ரையாங்கிள் இங்கே ரைட்டில் உள்ளது இங்கே லெஃப்ட்டுக்கு வந்துடும். ஸோ லெஃப்ட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி வரும். அடுத்தது இங்கே லெஃப்ட் ரைட் அப்படியே மாறி வரும். ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணாதது வரும், அடுத்தது ஷேட் பண்ணது வரும். ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். மிரர் இமேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது. உங்களுக்கு வந்து பின்னாடி செஞ்சு பார்க்குறதுக்கு ரஃப்பாக பேஜஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதில் என்ன பண்ணிக்கணும், அவங்க கொடுத்துருக்குற இமேஜ் மாதிரியே நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கணும். வரைஞ்சி வச்சுட்டு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பேப்பருக்கு பின்னாடி அந்த இது எப்படி தெரியுதோ அதுதான் உங்களுக்கு ஆன்சர். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணாத வட்டம் வந்திருக்கா, அடுத்து ஷேட் பண்ண வட்டம், அடுத்து ஹெக்ஸகான் இருக்குது ரைட்டு,
அடுத்து பாருங்கள் ட்ரையாங்கிள் இந்த ஷேப்பு கரெக்ட். இப்போ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன பண்ணணும், அந்த ரஃப் பேஜில் இதே மாதிரி டயக்ராம் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. வரைஞ்சிட்டு அப்படியே பின்னாடி திருப்பி பாருங்கள், என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு மிரர் இமேஜ். ஸோ இதில் ஆன்சர் வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு 10வது கொஸ்டின், நேஷ்னல் இதோட மிரர் இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம அந்த மாதிரியே கண்டுபிடிக்கலாம். அந்த பேப்பரில் நேஷ்னல் அப்படின்னு எழுதுவோம், அதில் பின்னாடி என்ன வருதோ உங்களுக்கு அதுதான் ஆன்சர். பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள், இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 11வது கொஸ்டின், இதோட மிரர் இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம அந்த மாதிரியே படத்தை வரைஞ்சி பார்த்து நீங்கள் பின் பக்கத்தில் என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம். ஸோ இதில் லெஃப்ட் டு ரைட் வந்து மாறி வருங்கிறதுனால இங்கே ரைட்டில் உள்ள சர்க்கிள் லெஃப்டில் வந்துடும், இந்த சர்க்கிள் வந்து இங்கே வந்துடும். அடுத்தது ட்ரையாங்கிள், இங்கே லெஃப்டில் உள்ள ட்ரையாங்கிள் ரைட்டில் வந்துடும். சர்க்கிள் இங்கே இந்த சைடில் உள்ள ஷேட் வந்து இங்கே வந்துடும், ஷேடோ. அடுத்தது இங்கே ஷேடாக இருக்கிற பாயிண்ட் வந்து இங்கே வந்துடும். ஸோ இதுதான் ஆன்சர். இது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 12வது கொஸ்டின், இதுக்கும் மிரர் இமேஜ் தான். மிரர் இமேஜ் அப்படின்னாலே லெஃப்ட் டு ரைட்டு தான், லெஃப்ட் டு ரைட் மாறி மாறி வரும். ஸோ சர்க்கிளும் மாறாது. இப்போ இங்கே இந்த டயகனல் அந்த லைன் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு இங்கேருந்து வந்திருக்கும். அதே போல் இங்கே லெஃப்ட்லேயும் ஷேடாக இருக்குது, ரைட்லேயும் ஷேடாக இருக்கிறதுனால இங்கே 2 இடத்துலையுமே நமக்கு ஷேட் வரும். அடுத்து இங்கே ரைட் சைடில் ஷேடாக இருக்குது, நமக்கு இப்போது மிரர் இமேஜில் லெஃப்டில் ஷேடாக இருக்கும். இப்போ இந்த சைடில் உள்ள ட்ரையாங்கிள் அப்படியே இப்படி வரும். இது இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இது கஷ்டமாக தெரிஞ்சிச்சுன்னா இதே மாதிரி படம் வரைஞ்சி பின்பக்கமாக பார்த்துக்கோங்க, அதுதான் ஆன்சர். ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 மாதிரியே தான் ஆப்ஷன் 2 இருக்குது. ஆனால் என்ன வித்தியாசம்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து அந்த இது வந்து மாறி இருக்குது, நமக்கு டயகனல் மாறி இருக்குது. ஸோ நல்லா கவனமாக பார்த்துக்கணும். ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 13வது கொஸ்டின், மிரர் இமேஜ். இதுவும் அப்படி தான், லெஃப்ட் டு ரைட்டு. அப்போது இங்கே வந்து மணிமுள் ரைட்டில் எப்படி இருக்கா, அப்போ நமக்கு இங்கே மிரரில் பார்க்கும்போது லெஃப்ட் சைடாக வந்திருக்கும். அது மாதிரி இங்கே உள்ள அந்த நிமிடமுள்ள வந்து அப்படியே இந்த சைடாக தெரியும் நமக்கு.
அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 14வது கொஸ்டின். இதுக்கு மிரர் இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை அப்படியே நம்ம திருப்பி பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாட்டர் இமேஜ் மாதிரி இப்போ கீழ்ப்பகுதியில் கொடுத்துருந்தாங்கன்னா அது கிட்டத்தட்ட வாட்டர் இமேஜ் தான். அப்போ என்ன ஆகும், இது அப்படியே தலைகீழ வருமா? இந்த லைன் வந்து இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த லைன், அடுத்தது இந்த லைன், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து அதை ஒட்டி ட்ரையாங்கிள் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே ஒரு பேரலோகிராம், இங்கே பேரலோகிராம் வரும். ஸோ இந்த ஷேப்பில் இருக்கிறது வந்து இந்த ஒரு படம் மட்டும்தான். மீதி எல்லாமே வேறு வேறு டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 15வது கொஸ்டின். டைரக்ஷன் கணக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது திசை கணக்கு கொடுத்துருக்காங்க. ரூபிகா ஒரு இடத்திலிருந்து கிழக்கு திசையில் 6 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கின்றார். பின்னர் வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் தூரம் செல்கின்றார். பின்னர் மீண்டும் வலதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் தூரம் செல்கின்றார். பின்னர் மீண்டும் வலதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் தூரம் செல்கின்றார். பின்னர் இடதுபுறம் திரும்பி 8 கிலோமீட்டர் தூரம் செல்கின்றார். பின்னர் வடக்கு திசையில் திரும்பி 3 கிலோமீட்டர் தூரம் சென்று ஓய்வெடுக்கிறார். பின்னர் வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் தூரம் நடக்கின்றார் எனில் புறப்பட்ட இடத்திலிருந்து எத்திசையில் உள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திசை கணக்கு அப்படின்னு சொல்லும்போதே ஃபஸ்ட்டு நம்ம திசை வரைஞ்சிக்கணும். மேலே உள்ளது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. இப்போ புறப்படுற இடத்த இந்த இடம்னு வச்சுப்போம். நம்ம இங்கேருந்து புறப்படுறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கிழக்கு திசையில் 6 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கின்றார். இப்போ இங்கேருந்து கிழக்கு திசையை பார்த்து நடக்கிறாங்க. கிழக்கு திசையை பார்த்து எவ்வளோ நடக்கிறாங்க அப்படின்னா 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர் நடந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பின்னர் வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் தூரம் செல்கின்றார். நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கணும். நம்ம இப்படி நடந்து போகிற மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கணும். இப்படி நடந்து போகிறோன்னு வைங்க, இப்படி நடந்து போகிறோம். அப்புறம் நம்மளோட ரைட் சைடு எங்கே இருக்கும்? இந்த சைடு தான் இருக்கும். இதுதான் ரைட் சைடு. இப்போ வலதுபுறம் திரும்பி கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். வலதுபுறம் அப்படின்னா இங்கிட்டு திரும்புகிறாங்க. வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் தூரம் செல்கின்றார். இப்போ எப்படி நடந்து வராங்க, இது 4 கிலோமீட்டர்னு வச்சுப்போம். 4 கிலோமீட்டர் நடந்து இங்கே வந்துடுறாங்க. பின்னர் மீண்டும் வலதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் தூரம் செல்கின்றார். இப்போ இங்கேருந்து திரும்பவும் வலது பக்கமாக திரும்புகிறாங்க. இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். வலதுபுறம்னா இந்த சைடு இப்படி வந்துடுறாங்க, அப்படியே வலதுபுறமாக திரும்புகிறாங்க. எவ்வளோ தூரம்? 2 கிலோமீட்டர். இப்போ இங்கே மொத்தம் 6 இருக்குன்னா இதில் 3ல் ஒரு பங்குன்னு வச்சுக்கோங்க. அதுதான் 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் நடந்து இங்கே வந்துட்டாங்க. பின்னர் மீண்டும் வலதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் தூரம் செல்கின்றார். திரும்பவும் வலதுபுறமாக திரும்புகிறாங்க. வலதுபுறம்னா இப்படி, வலதுபுறமாக எவ்வளவு? 1 கிலோமீட்டர். இது மொத்தம் 4 இருக்குது. அப்போ அதில் 4ல் ஒரு பங்குன்னு வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 1 கிலோமீட்டர் செல்கின்றார். பின்னர் இடதுபுறம் திரும்பி 8 கிலோமீட்டர் தூரம் செல்கின்றார். இப்போ இடதுபுறம்னா திரும்ப கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இப்படி தான் போயிட்டுருக்கோம்னா லெஃப்டில் டேர்ன் பண்ணணும். அப்போ இப்படி இடதுபுறமாக திரும்புகிறாங்க. திரும்பி 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர்னால் எவ்வளோ வரும்? மொத்தம் இது 6 கிலோமீட்ரு, அதில் இது 2 கிலோமீட்ரு. இப்போ இங்கே 2 கிலோமீட்ரு இங்கே முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 4 கிலோமீட்ரு இருக்கும். அப்போ இது வந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். அவங்க எவ்வளோ போகிறாங்க? 8 கிலோமீட்டர் போகிறாங்க. அப்போ திரும்பவும் ஒரு 4 கிலோமீட்டர் போகிறாங்க. சரியா? இப்போ இங்கே ஒரு 4 கிலோமீட்டர். இப்போ டோட்டலாக 8 கிலோமீட்டர் ஆயிடுச்சு.
பின்னர் வடக்கு திசையில் திரும்பி 3 கிலோமீட்டர் தூரம் சென்று ஓய்வு எடுக்கின்றார். அடுத்து வடக்கு புறமாக திரும்புகிறாங்க. வடக்குன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட் அப்படி மேலே. இங்கே வந்து 3 கிலோமீட்டர் போகிறாங்களாம். இப்போ பாருங்கள், இங்கே கம்பேர் பண்ணணும் நம்ம. இங்கே மொத்தம் 4, அதில் இந்த 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கும்? 3 கிலோமீட்டராக தான் இருக்கும். இப்போ வடக்கு திசையில் திரும்பி 3 கிலோமீட்டர் சென்று ஓய்வு எடுக்கிறார். இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இங்கே வந்துட்டாங்க. பின்னர் வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் தூரம் நடக்கின்றார். திரும்ப அப்படியே ரைட்டில் திரும்புகிறாங்கன்னா என்னது? இப்படி இங்கனைக்கு வராங்க. இப்படி திரும்பி எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கிறாங்க? 4 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. இப்போ இது 4 கிலோமீட்டர்னால் இதுவும் 4 கிலோமீட்டர் தான். அப்போ இங்கே வந்துட்டாங்க. எனில் புறப்பட்ட இடத்திலிருந்து எத்திசையில் உள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கேருந்து தான் ஆரம்பித்தாங்க, கடைசி இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போ ஆன்சர் என்ன? புறப்பட்ட இடத்துல தான் நிற்கிறாங்க. சுற்றி 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 வந்து புறப்பட்ட இடத்துக்கே வந்துட்டாங்க. த ஆன்சர். 16வது கொஸ்டின். நிவ்யா அவள் வீட்டிலிருந்து மேற்கு நோக்கி 8 மீட்டர் நடந்தால் பின் தெற்கு திசை திரும்பி நேராக 12 மீட்டர் நடந்த பிறகு கிழக்கு நோக்கி 8 மீட்டர் தூரம் நடந்தால் தற்போது அவள் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் திசை கணக்கு தான். திசை போட்டுக்கலாம். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இதை தான் நிவ்யாவோட வீடுன்னு வச்சுப்போம். நிவ்யாவோட வீட்டில் இருந்து மேற்கு நோக்கி 8 மீட்டர் நடக்கிறா. இப்போ இங்கே வந்துடுறா. இதை 8 மீட்டர்னு வச்சுப்போம். பின் தெற்கு திசை திரும்பி, தெற்கு திசைனா அப்படி கீழே, தெற்கு திசை திரும்பி நேராக 12 மீட்டர் நடந்த பிறகு கிழக்கு நோக்கி, கிழக்குனா எந்த டைரக்ஷன்? ரைட் சைடு. கிழக்கு நோக்கி 8 மீட்டர். அப்போ இங்கே 8னா இதுவும் 8 தான். 8 மீட்டர் நடந்தாள். இப்போ இங்கே வந்துட்டா. தற்போது அவள் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளார்? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்தாலே தெரியுது நமக்கு செவ்வக வடிவம் தான். இப்போ இது 12 மீட்டர் அப்படின்னா இதுவும் 12 மீட்டர் தான். இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2, 12 மீட்டர். அடுத்த கேள்வி. பி என்ற கிராமமானது ஏ என்ற கிராமத்திற்கு வடக்கே அமைந்துள்ளது. சி என்ற கிராமம் பி என்ற கிராமத்திற்கு கிழக்கே அமைந்துள்ளது. டி என்ற கிராமமானது ஏ என்ற கிராமத்தின் இடதுபுறமாக அமைந்துள்ளது. கிராமம் டி ஆனது சியை பொறுத்து எத்திசையில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பி என்ற கிராமம் ஏ என்ற கிராமத்திற்கு வடக்கே அமைந்துள்ளது. பி தான் வடக்கு இருக்குது, சரியா? பி வந்து ஏக்கு வடக்கு இருக்குது. நம்ம டைரக்ஷன் எப்போவுமே எப்படி போடுவோம்? இங்கே வடக்கு, இங்கே தெற்கு, இது மேற்கு, இது மேற்கு, இது கிழக்கு, இந்த மாதிரி தான் போடுவோம் இல்லையா? அப்போ பி என்ற கிராமமானது ஏ என்ற கிராமத்திற்கு வடக்கே அமைந்துள்ளது. வடக்கே வந்து பி தான் இருக்குது. அடுத்தது சி என்ற கிராமமானது பி என்ற கிராமத்திற்கு கிழக்கே அமைந்துள்ளது. பிக்கு கிழக்குன்னா ரைட் சைடு. இப்போ சி இங்கே இருக்குது, பிக்கு கிழக்க இருக்குது சி. டி என்ற கிராமமானது ஏ என்ற கிராமத்தின் இடதுபுறமாக அமைந்துள்ளது. ஏக்கு இடதுபுறமாக டிங்கிற கிராமம் இருக்குது. கிராமம் டி ஆனது சியை பொறுத்து எத்திசையில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிக்கு எந்த திசையில் டி இருக்குது அப்படின்னு சியை பொறுத்து கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து வடக்கு, இதுக்கு கிழக்கு இது இருக்குது. ஸோ சிக்கு தெற்கு பகுதி அப்படிங்கும்போது இந்த இடம் வரும். சிக்கு தெற்கு பகுதினா கீழே வரும். சிக்கு நேராக இங்கே அப்படின்னா மேற்கு திசை வரும். இப்போ ஆக்சுவலாக டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தெற்கு, இங்கே மேற்கு அப்படின்னா தென்மேற்கு திசையில் தான் நம்ம டி வந்து இருக்குது.
நமக்கு ஆப்ஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மேற்கு கொடுத்துருக்காங்க, தென்கிழக்கு, தெற்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் தென்மேற்கு வந்து நமக்கு கொடுக்கல. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4, மேற்கண்ட எதுவும் இல்லை. அடுத்த கேள்வி, முகேஷ் தனது வீட்டிலிருந்து வடக்கு திசையில் 4 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து, இதான் முகேஷோட வீடுன்னு வச்சுப்போம். தனது வீட்டிலிருந்து வடக்கு திசையில் 4 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வடக்கு பகுதியில் நடக்கிறாங்க. பயணம் செய்து பின்னர் மேற்கு திசையில், மேற்கில் திரும்புகிறாங்க, அப்போ லெஃப்டில் மேற்கு திசையில் 3 கிலோமீட்டர் சென்று பின்னர் தெற்கு திசையில் 8 கிலோமீட்டர், தெற்குனா அப்படியே கீழே, தெற்கு திசையில் 8 கிலோமீட்டர். இப்போ இது வந்து 4 அப்படின்னா இது ஒரு 4, அடுத்து ஒரு 4, மொத்தம் 8. அப்போ இது ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும், இது ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். தெற்கு திசையில் 8 கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொள்கின்றார் எனில் அவர் தற்போது வீட்டிலிருந்து எவ்வளவு தொலைவில் நிற்கின்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீடு வந்து இந்த இருக்குது, இப்போ நிற்கிறது இங்கே. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது செங்கோண முக்கோணம். இது கண்டிப்பாக 90 டிகிரி தான் இருக்கும். செங்கோண முக்கோணம் அப்படின்னாலே நமக்கு பித்தாகரஸ் தேற்றம் தான். இப்போ இங்கே இது 3 கிலோமீட்டர் இருக்குன்னா இதுவும் எவ்வளோ தான் இருக்கும், 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் வந்து கர்ணம். இப்போ பித்தாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது, கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இப்போ நமக்கு தேவையான பகுதியோட ஸ்கொயர் வந்து இந்த 2 ஸ்கொயரோட கூடுதலுக்கு சமம். 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9, 25. அப்போ கொஸ்டின் மார்க்கோட வேல்யூ என்ன? இப்போ கொஸ்டின் மார்க் இஸ் ஈக்குவல் டு 25 எதோட ஸ்கொயரு, 5ஓட ஸ்கொயர். அப்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 கிலோமீட்டர் இருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. அடுத்த கேள்வி, ஒரு கடிகாரத்தில் 10:30 மணி என காட்டுகின்றது. நிமிடமுள் வடகிழக்கு திசையில் இருந்தால் மணிமுள் எத்திசையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைரக்ஷன் கணக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டே டைரக்ஷன் போட்டுக்கலாம். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இப்போ இங்கே வந்து 10:30 மணி நிமிடமுள் வந்து வடகிழக்கு திசையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 10:30 அப்படின்னா நிமிடமுள் வந்து கரெக்டாக 6க்கு நேராக இருக்கும், அப்படி தானே? அந்த நிமிடமுள் வந்து எந்த திசையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, வடகிழக்கு திசை. வடகிழக்கு திசைனா வடக்குக்கும் கிழக்குக்கும் சென்டரில். அப்போ இங்கே தான் கடிகாரத்தில் 6ங்கிற நம்பர் இருக்குது. அப்போ இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் 12 இருக்கும். இப்போ இங்கே 12னா இங்கே 3, இங்கே 9. இது 1, 2, இது 4, இது 5, இது 7, இது 8, இது 10, இது 11. இப்போ 10:30 மணி அப்படிங்கும்போது இது மணிமுள், இது நிமிடமுள். 10:30ங்கும்போது 10க்கும் 11க்கும் சென்டரில் மணிமுள் இருக்கும். நிமிடமுள் வந்து 6க்கு நேராக இருக்கும். நிமிடமுள் தான் இப்போ எதுக்கு எந்த திசையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, வடகிழக்கு. வடகிழக்கு டைரக்ஷனில் இருக்குது. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மணிமுள் எந்த திசையில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணிமுள் வந்து எந்த திசைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மணிமுள் வந்து கரெக்டாக எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள், தெற்கு. தெற்கு திசையில் இருக்குது. மணிமுள் வந்து தெற்கு திசையில் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4, தெற்கு. அடுத்த கேள்வி, ஒரு நாள் காலையில் சூரிய உதயத்திற்கு பின்
சசிகலா மற்றும் மணிமொழி ஆகிய இருவரும் ஒரு பூங்காவில் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தவாறு பேசிக்கொண்டிருந்தனர். மணிமொழியின் நிழலானது சசிகலாவின் வலதுபுறத்தில் விழுந்தால் மணிமொழி எத்திசையை நோக்கி நிற்கின்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுதான் சசிகலான்னு வச்சுக்கலாம். இது மணிமொழி. சசிகலா மணிமொழியை பார்த்து நிற்கிறா, மணிமொழி சசிகலாவை பார்த்து நிற்கிறா. அப்படியே ரெண்டு பேரும் எதிர்த்தால ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்தவாறு நிற்கிறாங்க. காலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் சூரிய உதயத்திற்கு பின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் அப்படிங்கும்போது நமக்கு சூரியன் கிழக்கு திசையில் தான் உதிக்கும். சூரியன் கிழக்கு திசையில் உதிக்கும்போது நிழல் அதோட ஆப்போசிட் மேற்கு திசையில் தான் நிழல் விழும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தவாறு பேசிக்கொண்டிருந்தனர். மணிமொழியின் நிழலானது, மணிமொழியோட நிழல் சசிகலாவின் வலதுபுறத்தில் விழுந்தாள். இப்போ சசிகலா இங்கே பார்த்து நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவளோட ரைட் சைடு என்னவாக இருக்கும்? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்து ஒரு பொண்ணு நிற்கிது அப்படின்னா இதுதான் அதோட ரைட் சைடு, அது லெஃப்ட்டு. அந்த சைடு உள்ளது லெஃப்ட்டு, இது ரைட் சைடு. இப்போ இந்த மணிமொழியோட ஷேடோ இந்த பக்கமாக விழுது. சசிகலாவுக்கு வலது பக்கம், சசிகலாவுக்கு வலது பக்கம்னா இந்த சைடு தான். மணிமொழியோட நிழல் இந்த சைடாக விழுது. இப்போ நம்ம இப்போ என்ன சொன்னோம்? காலையில் சூரியன் உதிக்கிற திசை கிழக்கு, அப்போ நிழல் மேற்கு பகுதியில் விழுன்னு சொன்னோமா? அப்போ இதுதான் மேற்கு பகுதி. அப்போ இது என்னவாக இருக்கும்? கிழக்காக இருக்கும். இப்போ இது கிழக்கு, இது மேற்கு அப்படின்னா இது வடக்காக இருக்கும், இது தெற்காக இருக்கும். டைரக்ஷன். இப்போ நமக்கு கேள்வி என்ன? மணிமொழி எத்திசையை நோக்கி நிற்கின்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மணிமொழி இங்கே பார்த்து தான் நிற்கிறான். இங்கே பார்த்து நிற்கிறான்னா எந்த திசையை பார்த்து நிற்கிறான்? வடக்கு திசையை பார்த்து தான் நிற்கிறா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்தது ஒப்புமை படங்கள். ஒப்புமை படங்கள் அப்படிங்கும்போது இந்த ரெண்டு படத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதே தொடர்பை பயன்படுத்தினா இந்த படத்துக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தோம்னா இங்கே ஒரு ஐங்கோணம் இருக்குது, ஐங்கோணத்துக்குள்ளே வட்டம் இருக்குது. இது எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஐங்கோணத்துக்கு இந்த கார்னரில் ஒரு குட்டி வட்டம் வெளியில் போட்டிருக்காங்க. உள்ளே உள்ள வட்டம் அரை வட்டமாக ஆயிடுச்சு. அந்த அரை வட்டம் எப்படி இருக்குன்னா ஷேட் பண்ணியிருக்கு. அப்போது இங்கே வட்டத்துக்குள்ளே வட்டம் இருக்குது. அந்த ஐங்கோணத்துக்கு பதிலாக வெளியில் வட்டம் இருக்குது. இப்போ வெளியில் உள்ள வட்டத்துக்கு ஒரு குட்டி வட்டம் வெளியில் வரணும் நமக்கு. அதுக்கப்புறம் உள்ளே உள்ள வட்டம் பாதியாக இருக்கணும், ஷேட் பண்ணியிருக்கணும். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்த கேள்வி. ஒரு கோடு இருக்குது. இங்கே யூவை திருப்பி போட்டது மாதிரி இருக்குது. இது எப்படி மாறுதுன்னு பாருங்கள். கோடு இங்கே லெஃப்டில் இருக்கிறது ரைட்டில் வந்துருச்சு. அது மாதிரி இது அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு, யூவாக மாறிடுச்சு. ஆரோ மார்க் கோட்டில் இருந்தது யூக்கு வந்துடுச்சு. அதுவும் எப்படி இருக்குன்னா இது கீழே பார்த்துருக்கு, இது மேலே பார்த்துருக்கு, எல்லாமே உல்ட்டாவாக இருக்குது. அப்போ அந்த மாதிரின்னா இந்த படம் எப்படி மாறும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே கோடு லெஃப்டில் இருக்குது. ஸோ நமக்கு கோடு எங்கே வரணும்? ரைட்டில் வரணும். அடுத்தது இங்கே கோட்டில் அம்புக்குறி இருக்குது. அப்போ இங்கே கோட்டில் அம்புக்குறி வரக்கூடாது, இந்த கர்வில் தான் அம்புக்குறி வரணும். இது யூ மாதிரி இருக்குது, இதை அப்படியே திருப்பி போடணும். அம்புக்குறி இங்கே மேலே பார்த்துருக்கு. அப்போ நமக்கு எப்படி வரணும்? கீழே பார்த்து வரணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்தது 23வது கேள்வி. இங்கே ஒரு டி ஷேப்பில் ஒரு வடிவம் இருக்குது. அது அப்படியே இங்கே பெருசாகுது. அப்போ இங்கேயும் அந்த ஓவல் ஷேப் இருக்குது. ஓவல் ஷேப் பெரிய ஓவல் ஷேப்பாக மாறணும். அப்போ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். இந்த மாதிரி அந்த டைரக்ஷன் மாறாது. இந்த ரெண்டில் ஒன்று தான் ஆன்சர். அடுத்து இந்த உள்ள அந்த லைன் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே இதோட வாட்டர் இமேஜ் மாதிரி இருக்குது. இது அப்படியே தலைகீழ மேலும் கீழுமா புரட்டி போட்ட மாதிரி இருக்குது.
ஸோ அப்படி இதை புரட்டி போட்டோம் அப்படின்னா இந்த இது வந்து அக்கு மாதிரி மாறும். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 24வது கொஸ்டின். இங்கே 2 கோடு இருக்குது, மேலும் கீழே ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க. இப்போ அந்த சிங்கிள் கோடு வந்து எப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அதே போல் தான், மேலும் கீழே ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஓவல் ஷேப் வந்து சர்க்கிளாக மாறுது அப்படின்னா ரெக்டாங்கிள் என்னவாக மாறும்னு கேட்டிருக்காங்க. இங்கே இந்த 2க்குமே எட்ஜு கிடையாது. இதை கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இது எட்ஜு இருந்துச்சுன்னா இது செவ்வகம் மாதிரி இருக்கும், இங்கேயும் எட்ஜு இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட சதுரம் மாதிரி இருக்கும். அப்போ இந்த செவ்வகம் வந்து சதுரமாக மாறும். ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 26வது கொஸ்டின். இது இப்படி மாறுச்சுன்னா இது எப்படி மாறும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி இருக்குது, அதை வந்து கிராஸாக போட்டிருக்காங்க. கிராஸாக போட்டுட்டு எந்த பகுதி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து எப்படி மாறும்னா ப்ளஸ்ஸாக மாறும். இந்த பகுதி அப்படியே ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ இந்த பகுதி கொடுத்துருக்காங்கன்னா இந்த பகுதி நமக்கு ஷேடாக வரும். ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர்.